அன்னைக்கு இங்க வந்து ஒரு 5 மணிக்கு ட்ரெயினுக்கா. அது வந்து பனி வந்து ஒத்துக்கல. அங்க பயங்கர பனி, வெசப்பனி மாரி பெய்யுதுங்க தஞ்சாவூர்ல. அம்மா வீட்டுக்கு போகும்போது. அது ஒத்துக்கவே இல்ல. இன்னும் சரியா ஆகல. 10, 15 10 நாளைக்கு தான் ஆயிட்டு. கிறிஸ்துமஸ் முடிஞ்சே 10 நாள் ஆகப்போகுது. இன்னும் சரியே ஆகல உடம்பு. அதான் முடியலக்கா. அம்மா வீட்டுக்குன்னா எவ்வளோ எல்லாம் ஜாலியா போவாங்க. ஆனா இப்போ வந்து இனிமேல் கிறிஸ்மஸ்க்கே போகக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ்க்கு போகக்கூடாது. இனிமேல் நியூ இயருக்கு தான் வந்து சாரி நியூ இயருக்குங்கிறேன். மே மாசம் லீவு டைம்ல தான் இனிமேல் போகணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். மே மாசம் எங்க வீட்டு கோயில் வந்து அந்த வரி கட்டுவோம்ல, அந்த கோயில்ல வந்து திருவிழா. அப்போ வந்து போய்க்கலாம். இனிமேல் வந்து சாதாரண டைம்ல போகவே கூடாது. இந்த நியூ இயர் டைம்லாம் போகவே கூடாது அப்படின்னு இங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடு ஓடு வெளில போங்க போடு. எல்லாமே வீட்டுக்குள்ள தான் வந்து இருக்குது. வந்தாச்சு. தோசை ஊத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். லைவ் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும். ஆனா அடுத்து பொங்கல்லாம் வருது. பொங்கலுக்கு எவ்வளோ வேலை இருக்கு பாருங்க. துணியெல்லாம் துவைக்கணும். ஆல்ரெடி ஏற்கனவே மழை வந்து வெயில் அடிச்சுச்சா, அப்போ வந்து எல்லா வீட்டு என்னது துவப்பே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊருக்கு போகும்போது இங்கேருந்து நான் எப்படி தஞ்சாவூர் போனேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கரெக்டாக இங்கே 5 மணிக்கு ட்ரெயின். திருநெல்வேலியில் வந்து 5 மணிக்கு கரெக்டாக ட்ரெயினு. அது வந்து 5 மணிக்கு போனோம்னா, கரெக்டாக 12, 11:30 மணிக்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் போயிரலாம். அந்த டைமில் நாங்கள் போனோமா, அப்போ வந்து நைட்டு கரெக்டாக 12 மணி. நாங்கள் சொட்ரு எதுவுமே கையில் எடுத்துகிட்டு போகல. தலைக்கு கட்டுறது கூட எடுத்துகிட்டு போகல. அந்தாக்கில் 12 மணிக்கு அந்த குளூர்லேயே நாங்கள் போயிட்டோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனோம். அப்பயும் நைட்டு 11 மணி, 12 மணி இருக்கும். அப்போவும் இந்த பனியிலே தான் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் எல்லோரும் வண்டியில. வண்டியில தான் அங்கே பஸ்ஸெல்லாம் அந்த டயத்துக்கு வந்து கிடையாது. அதனால வண்டியில எல்லோரும் போனதுனால, இந்த 2 நாள் அந்த பனியில போனது ஒத்துக்காம, நல்ல வேளை என் பசங்களுக்கெல்லாம் ஹாய் ஹாய் சாப்பிட்டாச்சா காலையில? இல்ல இன்னும் சாப்பிடலக்கா. இப்ப தான் தோசை ஊத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். இனிமேல் தான் சாப்பிடணும். லைவ் முடிச்சுட்டு சாப்பிடணும். லைவ் வந்து எப்போதும் வீட்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைவ் போடுவேன். இன்னைக்கு வந்து நான் அங்கேருந்து ஸ்கூல்ல பசங்கள விட்டுட்டு வரும்போதே நான் வந்து லைவ் போட்டுட்டேன். அதான் சரி தோசைய ஊத்தியாச்சு. லைவ் கொஞ்ச நேரம் இன்னும் 15 நிமிஷம் ஆயிட்டா, இன்னொரு 1/4 மணி நேரம் மட்டும் லைவ போட்டுட்டு, அந்தாக்குல அதுக்கடுத்து வந்து வெளில வெளில போ. அதுக்கடுத்து தான்க்கா சாப்பிடணும். நீங்கலாம் சாப்பிட்டீங்களா? மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சா? இடுப்பெல்லாம் பிஎஸ்கே. இந்த பிஎஸ்கேன்னு சொல்லி ஒரு தம்பி தான். அவங்க தம்பின்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அண்ணன்னு நான் சொல்லுவேன். லைவ்ல வந்து எப்போதும் அவங்கள யாரா இருந்தாலும் அண்ணன், அக்கா அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கேன். அவங்க வந்து தம்பின்னு தான் நான் சொல்றேன். அவங்க தம்பின்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத மெசேஜ் வந்து அனுப்புறீங்க. பிஎஸ்கேவா அவங்க வந்து தேவையில்லாத மெசேஜ் வந்து அனுப்புறீங்க. தயவு செஞ்சு அப்படி அனுப்பாதீங்க. ஒரு அக்கான்னு சொல்லிட்டு, நாங்க சாப்பிட்டோம். ஒரு அக்கான்னு சொல்லிட்டு, நீங்க இப்படி தான் உங்க அக்காவுக்குலாம் நீங்க மெசேஜ் அனுப்புவீங்களா எனக்கு தெரியல. அவங்க வந்து அப்படி அனுப்புறாங்க. நான் எல்லா மெசேஜும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு பேசும்போது நல்லா தான் பேசுறாங்க. அது வந்து காய்ச்சல் வந்து ஒத்துக்கல. நாங்க தஞ்சாவூர்ல வந்து பெரிய கோயிலு, அடுத்து மணிமண்டபம், அப்புறம் இன்னொரு ஏரியா ஒண்ணு வச்சிருந்தோம். அது இந்த அரண்மனை. சரி அங்க உள்ள அரண்மனை, ராஜராஜ சோழன் அரண்மனை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சுத்தி காட்டணும். வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வீடியோஸ் எனக்கு எடுக்க நேரமே இல்ல. இங்க மழை திருநெல்வேலில மழைனால வீடியோஸ் வந்து என்னால எடுக்கவே முடியல. சரி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, ஒரு வாரத்துக்கு விளாகா நம்ம வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா போனேன். அதுக்காக தான் மெயினா வந்து நான் ஊருக்கே போனேன். நாங்க இருக்கிற ஏரியாலாம் சுத்தி காட்டணும். அப்புறம் வீட்ட சுத்தி ஃபுல்லாவே நடவு நடுற வயல் இருக்குல்ல, யாரையும் நம்பக்கூடாது தங்கப்புல. உண்மைக்குமே 100% உண்மைதான். நல்லா தான் பேசுறாங்க. வந்து நம்மள வந்து இது பண்ற மாரியே பேசுறாங்க. அது நெறைய எனக்கு புரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம எப்படி இத படிக்கன்னு நெனச்சேன். நான் வந்து அத ரிமூவ் பண்ணிட்டேன். இது பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. யூடியூப்லயே பாருங்க இன்னொரு ஆப்ஷனும்